அனைவருக்கும் வணக்கம். நம்மதோடல டிஎன் செட்டுக்கு எப்படி ஆன்லைனில் அப்ளிகேஷன் போடலாம், என்னென்ன டாக்குமெண்ட் இது எல்லாமே தேவை அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா டிஎன் செட்டுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில இதை சொல்லியிருக்காங்க. அதில் தேர்ட் பாயிண்ட் பாருங்கள், இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் ஃபில்லிங் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு. டவுன்லோடிங் த இன்ஃபர்மேஷன் புல்லட்டின், ரீட் கேர்ஃபுல்லி டு என்ஷூர் யுவர் எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. ஃபாலோவிங் ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்து அப்ளை ஆன்லைன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா அப்ளை ஃபார் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் யூஸிங் ஓன் இமெயில் ஐடி அண்டு மொபைல் நம்பர். உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு இமெயில் ஐடி ரொம்ப முக்கியம், அதுக்கடுத்து மொபைல் நம்பரு. அந்த மொபைல் நம்பர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய மொபைல் நம்பராக இருக்கணும், ப்ளஸ் வந்து உங்களுக்கு மெசேஜஸ் இந்த மாதிரி வரக்கூடிய மொபைல் நம்பராக இருக்கணும். ஏன்னா நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு மெசேஜ் வரும், ஓடிபி இந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது எல்லாமே இதுக்கு தான் அனுப்பிச்சுடுவாங்க. அதேமாதிரி மெயில் ஐடி, நம்ம ரிசல்ட் வரைக்குமே இது ரெண்டும் முக்கியம் சரிங்களா. ஏன்னா இதை வச்சு தான் நம்ம வந்து ரிசல்ட்டு டவுன்லோட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி இதெல்லாமே இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா fill in the online application form and note down the system generator application number, upload scanned images அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து இன்னும் ஓப்பன் ஆகலை, நமக்கு 1ஆம் தேதியிலேருந்து ஓப்பன் ஆகும். அதுக்குள்ளார தான் என்னென்ன டீட்டெயில் கேட்குறாங்கன்னு தெரியும். அதற்கு வந்து நமக்கு ஒரு சில டாக்குமெண்ட் தேவை. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏ ரீசன் பாஸ்போர்ட் சைட் ஃபோட்டோ சரிங்களா. அதோட கேபிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10 KB to 200 KB கொடுத்துருக்காங்க. கலர் வித் 80% ஆஃப் ஃபேஸ் வித்தவுட் மாஸ்க் இல்லாமல் நம்ம வந்து என்ன பண்ணோம், இது பண்ணோம், ஃபோட்டோ எடுக்கணும். விசிபிள் இன்க்ளூடிங் ஏஸ் அகேன்ஸ்ட் ஒயிட் பேக்ரவுண்ட் சரிங்களா. இதெல்லாமே தெரியணும், ஒயிட் பேக்ரவுண்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. கேண்டிடேட் சிக்னேச்சர் ஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா 4 KB to 30 KB கொடுத்துருக்காங்க. இது வந்து சிக்னேச்சருக்கு, இது வந்து ஃபோட்டோக்கு. அதுக்கடுத்து தேர்டு பார்த்தீங்க அப்படின்னா பே த எக்ஸாமினேஷன் ஃபீ யூஸிங் டெபிட் கார்டு அல்லது கிரெடிட் கார்டு அல்லது நெட் பேங்கிங் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லை அப்படின்னா யூபிஐ இதெல்லாமே சரிங்களா. அண்டு கீப் ப்ரூஃப் ஃபீ பெய்ட், நீங்கள் இது எல்லாமே பெய்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிங்க, இதெல்லாமே நான் வந்து பெய்டு பண்ணிட்டேன் அப்படிங்கிறதுக்கு ஏன்னா ப்ரூஃப் கேட்குறாங்க. சரியாக அப்டேட் ஆகலை அப்படின்னா நம்ம அதை வச்சு தான் ஏதாவது கம்ப்ளைண்ட் இந்த மாதிரி பண்ணுற மாதிரி இருக்கும். The confirmation page of online application form will be generated only after successful payment by the candidate சரிங்களா. கன்ஃபர்மேஷன் பேஜ் வந்து நீங்கள் வந்து விண்ணப்பித்து முடிச்சிட்டிங்க அப்படிங்கிற எப்போ வரும் அப்படின்னா நம்ம காசு கட்டின பிறகு தான் வரும்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து டவுன்லோட் சேவ் அண்ட் பிரிண்ட் ஏ காப்பி ஆஃப் கன்ஃபர்மேஷன் பேஜஸ் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ் சரிங்களா. நம்ம வந்து ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்கு நம்ம அந்த இதெல்லாமே டவுன்லோட் பண்ணி வச்சிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நோட்டு கொடுத்துருக்காங்க. அதில் ஆல் தி 3 ஸ்டெப்ஸ் கேன் பி டன் டுகெதர் ஆர் அட் செப்பரேட் டைமிங், ஒரே டைம்லையோ அல்லது செப்பரேட் டைமிங்லையோ நீங்கள் பண்ணிங்கன்னா த சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் ஆஃப் ஏ கேண்டிடேட் குட் பி கன்சிடர்ட் அஸ் சக்ஸஸ்ஃபுல் அண்ட் இஸ் ஹியர் கேண்டிடேட் would be confirmed only on the successful transaction receipt of prescribed examination fee. நீங்கள் வந்து ஃபீ வந்து கம்ப்ளீட் பண்ணி முடித்தா தான் நீங்கள் வந்து அந்த அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணதாக அர்த்தம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. If fee payment is not successful, the candidate should not approach the concerned bank to ensure the payment details or to obtain the refund of payment சரிங்களா. நமக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போகல அப்படின்னா நம்ம என்ன பேங்க்கோ அதில் வந்து இது பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. சரியாக வந்து பேமெண்ட் ஆகலை அப்படின்னா ரீஃபண்டுக்கு. அதுக்கடுத்து த ஃபைனல் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் வில் ரிமைன் இன்கம்ப்ளீட் இஃப் ஸ்டெப் 2 and step 3 are not completed. Such form will stand rejected சரிங்களா. நம்ம ஸ்டெப் 1லேயே ஸ்டெப் 2ல விட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து ரிஜெக்ட் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரெக்வெஸ்ட் ஃபார் ரீஃபண்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஃபீ ஒன்ஸ் ரெமிட்டட் பை த கேண்டிடேட் வில் நாட் பி என்டர்டெய்னட் அண்டர் எனி சர்க்கம்டான்சஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரீஃபண்ட் எக்ஸாமினேஷன் இதெல்லாமே வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த என்டையர் அப்ளிகேஷன் ப்ராசஸ் டிஎன் செட் 2025 shall be made only through ஆன்லைன் சரிங்களா. ஆன்லைனில் மட்டும்தான் நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்கேனர் இமேஜ் இதெல்லாமே சரிங்களா. நம்ம எல்லாமே ஆல் டிக்கெட்டு இந்த மாதிரி எல்லாமே ஆன்லைனில் தான் நமக்கு வந்து தெரியும், எல்லாமே நமக்கு வந்து தெரிஞ்சு தான். நம்ம எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் யூனிவர்சிட்டிக்கு போஸ்ட்லேயோ அல்லது ஃபேக்ஸ்லேயோ வாட்ஸ்அப்லேயோ இமெயிலையோ எதுலேயுமே அனுப்ப வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. யூசேஜ் ஆஃப் டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன் மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. எல்லாமே அந்த யூனிவர்சிட்டி இதில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. இந்த ஸ்டெப்ஸ் தான்
மோஸ்ட்லி ஸ்டெப்ஸ் வந்து கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா நம்ம வந்து எலிஜிபிள் கேண்டிடேட் ஆகும்னு சொல்லி பார்த்துட்டு 3 ஸ்டெப்பு தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டெப்பில் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் விண்டோ ஓப்பன் ஆன பிறகு அதில் கூடுதல் தகவல் சொல்லியிருந்தால் அது உடனே பார்ப்போம். இப்போதைக்கு தேவையான டீட்டெயில்ஸ் மட்டும் எடுத்து வச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.